خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن المجيد وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف: إنما مثل صاحب القرآن كمثل صاحب الإبل المعلقة، إن عاهد عليها أمسكها وإن أطلقت ذهبت. كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனது ஸலாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் தூய வாழ்வினை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், மேலும் இந்த நல்ல ஜும்ஆ நாளன்று வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் அவன் கொடுத்த ரமலான் மாதத்தை நாம் கடந்து அதில் அவனுடைய விருப்பமான அமல்களையும் அவனுக்கு பொருத்தத்திற்குரிய செயல்களையும் செய்து ஒரு மாத காலம் நன்மையான பாதையை தேர்ந்தெடுத்து ஒரு நன்மையான வட்டத்துக்குள்ளேயே நாம் வாழ்ந்து வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அதே போலவே அல்லாஹ் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இருப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. மரணம் வரையில் ரமலானை போன்றே மாதங்கள் கழிப்பதற்கு அல்லாஹ் நம்மை தௌஃபீக் செய்வானாக. குர்ஆனோடும் திக்ரோடும் அல்லாஹ்வுடைய நினைவோடும் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் கழிப்பதற்கும் கடப்பதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அருமையானவர்களே, ரமலான் கடந்து விட்டாலே பொதுவாக நம்முடைய சிந்தனைக்கு வருவது என்னன்னா, மக்தப் மதரசாக்கள். ரமலானுடைய விடுமுறைகளை எல்லாம் கழித்த பிறகு மக்தப் மதரசாக்கள் துவங்கப்பட்டுவிடும். அது துவங்கிவிடும். பல்வேறு மஹல்லாக்களில் எப்படி மாணவர்களை கூட்டுவதும் மாணவர்களுடைய மார்க்க கல்வியில் கவனம் செலுத்துவதற்காகவும் இந்த சூழ்நிலையில் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, குர்ஆனுடைய கல்வியின் முக்கியத்துவத்தை இந்த காலத்தில், இன்றைய நவீன காலத்தில் நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள அவசியமாக இருக்கின்றது. காலங்கள் மோசமாகிக் கொண்டே இருக்கின்றன. நவீன கலாச்சாரங்கள் வாலிப சமூகத்திடத்தில் தொற்றிக் கொண்டிருக்கின்றது. இஸ்லாமிய பண்பாடுகளும் அந்த மகத்துவமான கொள்கை கலாச்சாரங்களும் அது விடுபட்டு நவீன கலாச்சாரங்கள் மாணவர்களுடைய மனதிற்குள், வாலிபர்களுடைய இளைய தலைமுறையினுடைய மனதிற்குள் புகுத்தப்படுகின்றது. இந்த நேரத்தில் நாம் கையில் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் மக்தப் மதரசாக்கள். அவர்களுக்கு ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் ஒழுக்க நெறிமுறைகளையும் கற்பிப்பதற்கும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கும் வேறு எங்கும் செல்ல தேவையில்லை. பள்ளிவாசல்களில் இருக்கக்கூடிய மக்தப் மதரசாக்களில் நம்முடைய பிள்ளைகளை அனுப்ப வேண்டும். அப்படி நாம் அனுப்ப தவறிவிட்டால் அதனுடைய விளைவுகள் என்ன? மிக மோசமான விளைவுகள். உலகத்தினுடைய இன்றைய போக்கிற்கு ஏற்றால் போல் வாலிப சமூகம் மாறிக்கொண்டே போகின்றது. மார்க்க பற்றும் மார்க்க கல்வியும் அந்த சிந்தனையும் குறைந்து கொண்டே வரக்கூடிய இந்த காலத்தில் நாம் நம்முடைய பிள்ளைக்கு குர்ஆனுடைய கல்வியையும் அதனுடைய ஒழுக்கத்தையும் மார்க்க விஷயங்களையும் கற்றுக் கொடுப்பது இன்றியமையாத விஷயமாக இருக்கின்றது. அன்பானவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே இப்படி சொல்வான்: வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர் ஃபஹல் மின் முத்தகிர். குர்ஆனை நாம் ஓதுவதற்கு லேசாக அமைத்திருக்கின்றோம். யாராவது ஓதுபவர்கள் உண்டா என்று அல்லாஹ் கேள்வி கேட்கின்றான். குர்ஆன் மிக கடினம். குர்ஆனை ஓத தெரியாது எனக்கு. குர்ஆனை எழுத்து கூட்டி கூட ஓத தெரியாது. அதை உச்சரித்து ஓத தெரியாது. அது ரொம்ப கஷ்டம். அதை நான் கற்றுக்கொள்வது சிரமம். இப்படிலாம் மனசுக்குள்ள நாம நினைத்துக் கொண்டிருந்தால் அந்த நினைப்பு தூக்கி போட்டுறணும். அல்லாஹ்வுடைய வார்த்தை சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன். எந்த வயதானாலும் சரி குர்ஆனை கற்க முடியும். 50 வயசு கிழவிகள் கூட குர்ஆனை மனனம் செய்கின்றது என்பதை நாம் சமீப கால செய்தித்தாள்களில் படிக்கின்றோம்.
எந்த காலத்திலேயும் குர்ஆனை அல்லாஹ் கற்பதற்கும் கற்பிப்பதற்கும் லேசாக ஆக்கி வைத்திருக்கின்றான். எனவே இதில் சிரமத்தை பார்ப்பதற்கும் இது கஷ்டம் சொல்லி ஒதுங்கிக் கொள்வதற்கும் நாம் அதற்கு சிந்தனையை வரக்கூடாது. குர்ஆனை ஓத தெரியல பெரியவர்களாக இருக்கட்டும், ஏன் அவர்கள் எழுத்து கூட்டி உச்சரிக்கக்கூடிய அந்த வயதை கடந்து விட்டாலும் சரி, அவர்களாலும் குர்ஆனை ஓத முடியும். அல்லாஹ்வுடைய வார்த்தை சொல்லக்கூடிய பாடம் அதுதான். நிறைய பேர் குர்ஆன் கஷ்டம் சொல்லி விலகிறாங்க. தன்னுடைய சிறு பிராயத்தில் குர்ஆனை கற்காமல் இருந்துவிடக்கூடிய ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படுபவர்கள் பின்னாட்களில் குர்ஆனை கற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு ஆர்வம் அவர்களிடத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு நேரம் கிடைப்பதில்லை. வியாபாரத்திலேயும் மற்ற பிற காரியங்களிலேயும் அவர்கள் கவனத்தை செலுத்தி விடுகின்றார்களே தவிர குர்ஆனை ஓத வேண்டும், அதை கற்க வேண்டும், அப்படின்னு கபரில் அதற்காக பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ் நம்மை பிடித்து குர்ஆனை ஏன் ஓதல, குர்ஆனை யாருக்கு இறக்கினோம், அதை உங்களுக்காக தான் இறக்கினோமே, நீ குர்ஆனை ஏன் கற்றுக்கொள்ளவில்லை என்று நம்மை பிடித்து நாளை நம்முடைய நரம்பை பிடித்து கேட்டால், நாடியை பிரித்து கேட்டால் நாம் என்ன பதில் சொல்வோம்? பதில் கிடையாது. எனவே நம்முடைய தவணை முடிவதற்கு முன்னால் இந்த குர்ஆனை கற்றுக்கொள்ள ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்க வேண்டும், கடமைப்பட்டுள்ளார்கள். அன்பானவர்களே, ஒரு சிலர் சிறு வயதில் குர்ஆனை கற்றிருப்பார்கள், அதை நன்கு ஓத தெரிந்திருப்பார்கள். ஆனால் காலம் கடக்க கடக்க குர்ஆனுடைய தொடர்பு இல்லாமல், குர்ஆனை ஓதாமல் அப்படியே ஒரு ஓரமாக குர்ஆனை போட்டுவிட்டு அவர்கள் கற்ற அந்த குர்ஆனை மறந்து விடுகின்றார்கள். இது எவ்வளவு பெரிய மோசமான நிலை என்பதை ஹதீஸ்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இன்னமா மஸலு ஸாஹிபில் குர்ஆன், குர்ஆனை சார்ந்தவர்கள், குர்ஆனை ஓத தெரிந்தவர்களுடைய உதாரணம் என்ன தெரியுமா? கட்டப்பட்ட ஒட்டகத்தை போல. அதை இறுக பற்றி கொண்டால், அதை நல்லா கட்டி போட்டு வச்சிருந்தீங்கன்னா அது ஓடாம அதை கட்டி போட்டு வைத்திருந்தால் அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளலாம். ஒருவேளை அந்த ஒட்டகத்தை நீங்க அவிழ்த்து விட்டுட்டீங்கன்னா அந்த நபர் கண்ணுக்கு தெரியாதது, கண்ணுக்கு எட்டாத தூரத்திற்கு அது சென்று விடும், ஓடிவிடும். அப்படித்தான் குர்ஆனும். குர்ஆனோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய காலமெல்லாம், குர்ஆனோடு நம்முடைய நாவுகள் உச்சரிக்கக்கூடிய காலமெல்லாம், குர்ஆனோடு நம்முடைய நாடிகைகளும் வாழ்க்கையின் கற்றங்களும் கடக்கக்கூடிய காலமெல்லாம் குர்ஆனோடு நாம் சார்ந்திருப்போம். குர்ஆன் நம்மை பிடித்திருக்கும். அது பற்றி பிடித்திருக்கக்கூடிய நேரமெல்லாம் நாம் குர்ஆனை மறக்காமல் இருப்போம், குர்ஆனை ஓத தெரிந்தவர்களாக இருப்போம். ஒரு கால் குர்ஆன் அப்படியே லேசா தள்ளி விட்டுட்டு அதை ஒரு ஓரமா வச்சுட்டு நம்முடைய அன்றாட இரவல்களை பார்ப்பதற்கு சென்று விட்டால், நம்முடைய வியாபாரத்திலேயும் குடும்ப பிரச்சனைகளிலேயும் குடும்ப காரியங்களிலேயும் கவனம் செலுத்த ஆரம்பித்து விட்டால், குர்ஆனுக்காக சில நொடிகளையும் சில நிமிடங்களை கூட நாம் ஒரு நாளில் ஒதுக்கவில்லை என்றால் குர்ஆனை நாம் கற்றது பலனில்லை. அது குர்ஆன் ஓத தெரிந்தவர்களும் மறந்து விடுகின்றார்கள். இப்படி ஒரு அவல நிலை பல பேருக்கு இருக்குது. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நான் சின்ன வயசுல கத்திருக்கேன், சின்ன வயசுல குர்ஆனை நான் ஓத தெரிந்துதான் இருந்தேன், அப்படியே காலம் கடக்க குர்ஆனை ஓதாம நான் மறந்துட்டேன், இப்ப குர்ஆனை கற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய பலரை நீங்கள் காணலாம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற ஹதீஸுடைய விளக்கம் இதுதான். குர்ஆனை கற்று அதை மறந்து விட்டால் நாளை மறுமையில் அவர்களுடைய நிலைமை என்ன? சஅத் இப்னு முஆத் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மா மின் இம்ராஇன் யக்ரஉல் குர்ஆன சும்ம யன்சாஹு, ஒருத்தர் குர்ஆன் ஓதிட்டே இருக்கிறார், சும்ம யன்சாஹு, ஆனா அதை மறந்து விடுகின்றார். ஓதிக்கொண்டே வரக்கூடிய ஒரு நபர் குர்ஆனை மறந்து விட்டால், இல்லா லக்கியல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல யௌமல் கியாமத்தி அஜ்ஸம், அவர் குஷ்டரோகியாக, உடலெல்லாம் குஷ்டம் ஏற்பட்டவராக, அந்த நோயால் பாதிக்கப்பட்டவராக அல்லாஹ்வை நாளை மறுமையில் சந்திப்பார். அன்பானவர்களே, குர்ஆனை இன்னும் நாம ஓத தெரியல அல்லது ஓத தெரிஞ்சு மறந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய நிலையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னும் நமக்கான நேரங்கள் இருக்கின்றது, நமக்கான தவணைகளை அல்லாஹ் இன்னும் நீட்டித்து வைத்திருக்கின்றான். இன்னும் எத்தனை காலம் நாம் இந்த உலகத்தில் வாழ்வோம் என்று யாருக்கும் தெரியாது. அதற்குள்ளாக குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆனோடு நம்முடைய வாழ்க்கை பிணைந்திருக்க வேண்டும் என்பது நாம்
சிந்தனையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். இந்த நேரத்தில் நாம் அதைத்தான் சிந்திக்கின்றோம். நாம ஓதாவிட்டாலும் நம்முடைய பிள்ளைகளையாவது ஓத வைக்க வேண்டும். பிள்ளைகளையும் இந்த மக்தப மதரசாக்களை விட்டும் அப்புறப்படுத்தி விட்டால், தூரப்படுத்தி விட்டால், எக்ஸாம் இருக்குது, எக்ஸாமுக்காக படிக்கணும், டியூஷனுக்கு போறாங்க, இப்படியெல்லாம் சொல்லி மக்தப மதரசாக்களை கொஞ்சம் ஒதுக்கிவிட்டால் அவர்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒழுக்கங்களும் அவர்களுடைய பண்பாடுகளும் சீர்குலைந்து போகும். காலத்தின் மோசமான சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். இன்னைக்கு என்னென்ன மோசமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம கண்கூடாக பார்க்கின்றோம். படிக்கக்கூடிய மாணவர்களிடத்தில் போதை பழக்கம், படிக்கக்கூடிய மாணவர் பருவத்திலேயே எத்தனையோ காதல் சீரழிவுகள், இப்படியெல்லாம் எத்தனையோ சீரழிவுகள் பரவி கிடக்கக்கூடிய இந்த காலத்தில் அவங்களுக்கு ஒரு சீரான கல்வியையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கலைக்கூடம் தான் இந்த மதரசாக்கள். நம்முடைய முன்னோர்கள் இந்த அருமையான ஒரு சிஸ்டம், மக்தப் சிஸ்டம் அப்படின்னு ஆரம்பிச்சு சின்ன சின்ன குழந்தைகள் முதல் குர்ஆனை ஓத துவங்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு சூழ்நிலையை அமைத்து கொடுத்து சென்றிருக்கின்றார்கள். ஆனா இன்னைக்கு அந்த மக்தப மதரசாக்கள்ல நம்முடைய பிள்ளைகளை அனுப்பாமல் ஒரு கவனக்குறைவு, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கல்வியை போய் சரியா நம்ம கொடுக்கறது இல்லை. பெற்றோர்களுடைய 2 கடமை. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், ஒரு பெற்றோர் குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய சிறந்த பரிசு பெரிய கோட்டை கொத்தளங்கள் கட்டுவதல்ல, BMW கார் வாங்கி கொடுக்கறதல்ல, அவருக்கு செல்வத்தில் தன்னிறைவான செல்வத்திற்கு சொந்தக்காரர்களாக பிள்ளைகளை ஆக்குவது மட்டுமல்ல, அதெல்லாம் தாண்டி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய 2 மிகப்பெரிய பரிசுகளும் பொக்கிஷங்களும் என்னன்னா, ஒன்று மார்க்க கல்வி, 2வது ஒழுக்கம். இந்த 2ஐயும் நாம எங்க கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா இந்த மக்தப மதரசாக்கள்ல தான். பள்ளிவாசல்களுக்கு பிள்ளைகளை அனுப்பித்தான் கொடுக்க முடியும். வீடுகளில் ஒவ்வொருவருக்கும் அன்றாட அலுவல்கள் இருக்கும், வேற வேற வேலைகள் இருக்கும். பெற்றோர்கள் கவனம் எடுத்து அவர்களுக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய நேர பற்றாக்குறைகள் எல்லாம் இருக்கும். ஆனா இதுக்கு தனியா நேரங்களை ஒதுக்கி பள்ளிவாசலுக்கு பசங்களை அனுப்பிச்சு அவர்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்தால்தான் அவர்களுடைய பருவத்தில் அவர்கள் கற்க வேண்டிய விஷயங்களை கற்றுக்கொள்வார்கள். குர்ஆனை மறந்த சமூகமாக அடுத்த தலைமுறை ஆகாது. நம்மை போன்று அவர்கள் குர்ஆனை ஓத தெரியாதவர்களாக ஆகிவிட மாட்டார்கள். அழகாக உச்சரித்து கிராஅத்தோடு குர்ஆனை விளங்கி ஓதக்கூடிய தலைமுறையினராக அடுத்த தலைமுறை ஆக வேண்டும் என்றால் கொஞ்சம் இதில் கவனம் செலுத்தணும். டியூஷன்களுக்கு நாம் எவ்வளவோ செலவு பண்றோம், பள்ளிவாசல்களுக்கு அனுப்புறதுக்கு நேரமே, ஸ்கூல்களுக்கு எத்தனை கோடிகள் செலவு பண்ணுகின்றோம், எத்தனை படிப்புக்காக எவ்வளவோ செலவு பண்ணக்கூடிய நாம் ஏன் நம்முடைய ஈருலக வெற்றியும் நிரந்தர வாழ்க்கைக்கு நமக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கக்கூடிய இந்த குர்ஆனும் மார்க்க கல்வியையும் நாம் ஏன் விட்டு விடுகின்றோம்? பிள்ளைகளுக்கு அதை கொடுப்பதை விட்டும் ஏன் நாம் தவறி விடுகின்றோம்? சிந்திக்க வேண்டும் அன்பானவர்களே. இந்த உலக கல்வி எல்லாம் ஒரு கட்டத்தில் முடிந்துவிடும். மௌத்து வரைக்கும் தான், மௌத்து வரைக்கும் கூட இல்ல. இது இந்த உலக கல்வி ஒரு பிசினஸ் சிஸ்டம். பணம் எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லி தருவாங்க, அவ்வளவுதான். அவர் நல்ல வாழணும், ஒரு வாழ்க்கை நெறிமுறையோ அல்லது ஒழுக்க பண்பாடுகளோ இந்த உலக கல்வியில கிடையாது. யாரும் சொல்லி தர மாட்டாங்க. 100 மார்க் எடுக்கக்கூடிய மாணவர் ஒழுக்கமின்மையாக இருப்பார், அவர்கிட்ட ஒழுக்கத்தை நீங்க பார்க்க முடியாது. ஆனால் இந்த மார்க்க கல்வி அப்படி கிடையாது. இந்த கல்வி மட்டுமல்ல முக்கியத்துவம், இங்கு ஒழுக்கத்தோடு சேர்ந்த கல்வி முக்கியத்துவப்படுத்தப்படுகின்றது. நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்பது தான் நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். ஒழுக்க கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கொஞ்சமாவது நாம் இந்த மார்க்க கல்விக்கு கொடுத்தோம் என்றால், அவர்களுக்கு குர்ஆனை ஓதுவதற்கு நேரங்களை ஒதுக்கி அனுப்பினோம் என்றால், அவருடைய எதிர்காலம் எப்படி சீரும் சிறப்புமாக இருக்கும் என்பதை நாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அன்பானவர்களே, கியாமத் நாளின் சமீபமாக 4 விஷயங்களை மக்கள் அப்புறப்படுத்துவார்கள், அதை இழிவுபடுத்துவார்கள், அதனுடைய கண்ணியத்தை குறைப்பார்கள். ஒன்று, குர்ஆனுடைய கண்ணியம் மக்களுடைய உள்ளத்தில் இருக்காது. 2வது, மார்க்க கல்வியினுடைய அந்த பற்றும் அந்த கண்ணியமும் மக்களுடைய உள்ளத்தில் இருந்து அப்புறப்படுத்தி விடும், அல்லாஹ் அதை எடுத்து விடுவான். 3வது, உலமாக்கள், மார்க்க கல்வியை கற்றவர்களுடைய கண்ணியத்தை மக்கள் பேண மாட்டார்கள்.
நான்காவது காபா, அல்லாஹ்வுடைய இறை இல்லமான காபா, இதனுடைய கண்ணியத்தையும் யாரும் பெற மாட்டார்கள். அல்லாஹ் கியாமத் நாளினுடைய அடையாளங்களை எல்லாம் பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொல்வார்கள், இன்ன மின் அஷ்ராத்தி ஸாஅ, கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்று என்னவென்றால் அல்லாஹ் ஒரே ஒரு இரவை தான் வைத்திருப்பான். அந்த ஒரு இரவில் எல்லாருடைய உள்ளத்திலிருந்தும் குர்ஆன் எடுக்கப்பட்டு விடும். ஒரு சூறாவும் ஞாபகம் இருக்காது. அவர் படித்திருந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஞாபகம் இருக்காது, சூரத்துல் இக்லாஸ் ஞாபகம் இருக்காது, சின்ன சின்ன சூறாக்கள் கூட மனிதர்களுடைய உள்ளத்துல ஞாபகம் இருக்காது. காலையில் எழுந்து பார்த்தால் அவருக்கு ஞாபகம் இருப்பது ஒன்னே ஒண்ணுதான், கலிமா ஞாபகம் இருக்கும், லா இலாஹா இல்லல்லாஹ். வேற எதுவுமே ஞாபகம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிலை கியாமத் நாளுக்கு சமீபமாக ஏற்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குர்ஆனுடைய கல்வி எடுக்கப்பட்டுவிடும். யாருடைய உள்ளத்திலேயும் குர்ஆன் இருக்காது. இன்னும் சொல்ல போனா வெறும் குர்ஆனுடைய காகிதங்கள் மட்டும் தான் இருக்கும். அந்த எழுத்துக்கள் கூட எடுக்கப்பட்டுவிடும். அந்த காலம் வருவதற்கு முன்பே உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்களும் குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள் என்பதை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரித்து சொல்லியுள்ளார்கள். 1400 வருடத்திற்கு முன்பாக இந்த செய்தியை சொல்லக்கூடிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் இன்று கண்கூடாக பார்க்கின்றோம். எத்தனையோ பேருக்கு குர்ஆன் ஓத தெரியல, எத்தனையோ பேருக்கு கலிமாவை தவிர வேற எதுவுமே தெரியல, குளிக்கக்கூடிய ஃபர்ல் என்ன தெரியல, உணவினுடைய ஃபர்லுகள் என்ன தெரியல, உணவினுடைய சுன்னத்துகள் என்ன தெரியல, குளிப்பு இப்படித்தான் குளிக்க வேண்டுமா தெரியல, குளிப்பினுடைய சுன்னத்துகள் என்ன தெரியல, தொழுகை இப்படித்தான் தொழ வேண்டுமா, தொழுகையுடைய ஃபர்லுகள் என்ன, வாஜிபுகள் என்ன, சுன்னத்துகள் என்ன, அதில் இருக்கக்கூடிய முஸ்தாபுகள் என்ன, எந்த சட்டத்தையும் பலர் அறியாமலேயே இருக்கின்றார்கள். இது எவ்வளவு அவலமான ஒரு நிலை, அவல நிலையை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் என்பதை சிந்திக்கின்றோம். 1400 வருடத்திற்கு முன்னால் சொன்ன அந்த எச்சரிக்கையை நாம் இன்று கண்கூடாக பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இந்த நிலையை நாம் மாற்ற வேண்டும். கொஞ்ச நேரம் இந்த மார்க்க கல்வியை கற்பதற்காக நாமும் சரி நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த நேரத்தை கொடுக்க வேண்டும். இரண்டாவது, மார்க்க கல்வியினுடைய பற்றாக்குறை கியாமத் நாளிற்கு முன்பாக ஏற்படும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னல்லாஹ யன்தஸிஉல் இல்ம பிகப்தில் உலமா. அல்லாஹ் ஒரேடியா கல்வியை கைப்பற்ற மாட்டான், மாறாக அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மார்க்க அறிஞர்களை கைப்பற்றுவதன் மூலமாக கல்வியை கைப்பற்றுவான். இன்னைக்கு நாம பார்க்கின்றோம் கண்கூடாக எத்தனையோ நம்முடைய மூத்த மார்க்க அறிஞர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களுடைய மரண செய்தியை நாம் அன்றாடம் கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கின்றோம். இனி தற்காலத்தில் மிகப்பெரிய மூப்பு அறிஞர்களும் மூத்த மார்க்க அறிஞர்களுடைய அந்த நிலை எல்லாம் இப்படித்தான் அவர்களுடைய தவணை காலம் முடிந்து கொண்டே வருகின்றது. கியாமத்துடைய அடையாளம் கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகளை மார்க்க அறிஞர்களாக உருவாக்க வேண்டும். அடுத்த தலைமுறையினர் யாருமே மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாமல் இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், கியாமத் நாளுக்கு முன்பாக தொலைவைக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஒரு பள்ளியில் தொலைவைக்கு ஆள் இருக்க மாட்டார்கள். அப்ப ஒவ்வொருத்தர் போய் நில்லுங்கன்னு சொல்லி தங்களை அடித்துக் கொள்வார்களாம். நீங்க போய் தொலைவைங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சஃப்ல முந்திக் கொள்வார்கள். ஆனா யாருக்குமே தொலை வைக்க தெரியாது, தொலை வைக்க ஆளும் இருக்க மாட்டார்கள். அப்பொழுது மார்க்க அறிஞர்கள் எழுதுகின்றார்கள், அந்த காலம் வந்தால் யாருமே அந்த ஜமாத்தோடு தொழுக மாட்டார்கள், எல்லாம் தனித்தனியா தொழுதுட்டு போயிடுவாங்க. அந்த அளவிற்கு மார்க்க பற்றாக்குறை கியாமத் நாளிற்கு முன்பாக ஏற்படும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எச்சரித்துள்ளார்கள். அந்த காலமெல்லாம் வருவதற்கு முன்பாகவே சுதாரித்துக் கொண்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தொழுகைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு குர்ஆனை ஓத கற்றுக் கொடுக்க வேண்டும், சஹாபாக்களுடைய வாழ்க்கையை கற்றுக் கொடுக்க வேண்டும், நபிமார்களுடைய வாழ்க்கையை கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தால் மேன்மை அடைவார்கள், மறுமையில் எதில் வெற்றி இருக்கின்றது என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும். உருதுவில் ஒரு அழகான ஒரு கவிதை சொல்வார்கள், எப்படி பயிர்கள் அது நட வேண்டும் என்றால் தண்ணீர் அவசியமோ அப்படித்தான் ஒரு வீட்டில் மார்க்க கல்வி அவசியம். இல்லை என்றால் அந்த பயிர்கள் தண்ணீர் இல்லாமல் காய்ந்து விடும், அது
நாசமாகிவிடும். அதே போலத்தான் ஒரு வீட்டில் தீன் இல்லை என்றால், மார்க்கம் இல்லை என்றால் அடுத்த சந்ததி கெட்டு போய்விடும், அடுத்த சந்ததி நாசமாகிவிடும் என்று உருதுவில் ஒரு பழமொழி சொல்வார்கள். மார்க்க கல்வி நம்முடைய வீட்டில் இல்லை என்றால், அந்த தீன் அந்த மார்க்கம் நம்முடைய வீட்டில் இல்லை என்றால், குறிப்பா பிள்ளைகளிடத்தில் இல்லை என்றால், நாம எவ்வளவு அல்லாஹ்விடத்தில் இபாதத்து செய்தாலும், அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருந்தாலும், தஸ்பீஹும் கையுமாக இருந்தாலும், நம்முடைய சந்ததிகள் ஒரு வழி தவறிய நிலையில் தான் இருப்பார்கள். அவர்கள் நேரான வழியை அடைவது கஷ்டம். அதை எப்படி கொடுக்க முடியும்? அதனாலதான் மக்தப மதரசாக்களில் அனுப்ப வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகின்றது. சின்ன பிள்ளைகளுடைய உள்ளங்களில் நாம் எதை பதிய வைக்கின்றோமோ, பசுமரத்தில் ஆணியை அடிப்பதை போல அவருடைய உள்ளத்தில் நாம் பாய்ச்சுகின்ற செய்திகளும், அவருடைய உள்ளத்தில் நாம் பதிக்கின்ற செய்திகளும் தான் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய பிம்பமாக அது அமையும். சின்ன வயசுல ஒண்ணுமே அவர்களுடைய வெறும் உலக கல்வியில் இப்படியே இந்த டாப்பிலே போயிருச்சுன்னா, ஒழுக்கம் என்ன, மார்க்கம் என்ன, சஹாபாக்கள் யாரு, நபிமார்கள் யாரு, அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக பட்ட துன்பங்கள் என்ன, துயரங்கள் என்ன, இந்த மார்க்கம் நம்மளை எப்படி அடைந்தது, இந்த செய்திகள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியலனா என்ன ஆகும்? அவர்களுக்கு இந்த மார்க்கத்தினுடைய பற்றும் தெரியாது, இந்த மார்க்கத்தின் மீது ஒரு வாசமும் வராது, அந்த மேன்மையும் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்காது. அவர்கள் கண்ணிய குறைவுபடுத்த ஆரம்பித்து விடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொன்ன செய்திகள் அதுதான். 4 விஷயங்கள் கியாமத் நாளிற்கு முன்பாக அதனுடைய கண்ணியத்தை மக்கள் கொடுக்க தவறி விடுவார்கள். காபாவையும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் நாளிற்கு முன்பாக ஒரு அடையாளத்தை சொன்னார்கள். இன்னமின் அஷ்ராத்தி ஸாஅ, கியாமத் நாளிற்கு முன்பாக காபாவை இடிப்பதற்காக நீக்ரோக்கள் படையெடுத்துக் கொண்டு வருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கான்னி பிஹி, நான் இன்னும் அந்த காட்சியை கண்கூடாக இப்பொழுது பார்க்கின்றேன். காபாவின் ஒவ்வொரு சுவராக எடுத்து அவர்கள் இடிக்கக்கூடிய காட்சியை நான் பார்க்கின்றேன். கால்கள் எல்லாம் சூம்பி போனவர்களாக அவர்கள் தோன்றுவார்கள். அந்த கரு நிறத்தவர்கள் காபாவை இடிப்பதற்காக வருவார்கள். அவர்களை தடுப்பதற்கு முஸ்லிம்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். முந்தைய காலத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவர்கள் ஆமினா அவர்களுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது யானை சம்பவம் நடந்தது நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், யானை படையை அல்லாஹ் என்ன செய்தான் என்ற நபியை நீங்கள் மக்களுக்கு அறிவியுங்கள். அலம் யஜஅல் கைதஹும் ஃபீ தவ்லீல், அவர்கள் சூழ்ச்சி அல்லாஹ் முறியடித்தான். ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல், அபாபில் என்னும் சிறு பறவைகளை கொண்டு, சிறு கற்களை கொண்டு அந்த யானை படையை துவம்சம் செய்தான். ஆனால் அப்பொழுது அல்லாஹ் அந்த காபாவை இடிக்க வந்தவர்களை அழித்தான், அவர்களிடமிருந்து காபாவை பாதுகாத்தான். கியாமத் நாள் ஒரு நாள் வரும், அப்பொழுது இந்த கரு நிறத்தவர்கள் நீக்ரோக்காரர்கள் காபாவை இடிப்பதற்கு வருவார்கள். முஸ்லிம்கள் யாரும் அவர்களை தடுப்பதற்கு அவர்களிடத்தில் சக்தி இருக்காது. அல்லாஹ்வும் அவர்களை தடுக்க மாட்டான். அந்த காபாவின் சுவர்களை ஒவ்வொன்றாக கலற்றி அதை இடிக்கக்கூடிய காட்சியை நான் இப்பொழுதே பார்க்கின்றேன் என்று 1400 வருடத்திற்கு முன்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்து சென்றார்கள். காபாவினுடைய கண்ணியம் குறைக்கப்படும் சொன்னார்கள். ஒரு காலம் வரும், ஹஜ் செய்ய முடியாத ஒரு காலம் வரும், அதற்கு முன்பாக நீங்கள் ஹஜ் செய்து கொள்ளுங்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அது எப்படி ஹஜ் செய்ய முடியாதனா எப்படி யா ரசூலல்லாஹ்? அப்பொழுது சஹாபாக்களை பார்த்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காட்டு அரபிகள், கிராமப்புற அரபிகள், பள்ளத்தாக்குகளிலே வாழ்கின்ற அந்த அரபு மக்கள் ஹஜ் செய்வதை விட்டு மக்களை தடுத்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும், அதற்கு முன்பாகவே நீங்கள் ஹஜ் செய்து கொள்ளுங்கள் என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி இந்த 4 விஷயங்கள் எப்பொழுது கண்ணியக் குறைவு ஏற்படுமோ, அதற்கு கொடுக்க வேண்டிய மகத்துவத்தையும் மாண்பையும் மக்களுடைய உள்ளத்தில் இருந்து அல்லாஹ் எடுத்து விடுவானோ, பறித்து விடுவானோ, அப்பொழுது நீங்கள் கியாமத்தை எதிர்பாருங்கள் என்று அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அக்ஸிரு திலாவத்தல் குர்ஆனி கப்ல அய்யுர்ஃபா, குர்ஆன் இந்த உலகத்திலிருந்து எடுக்கப்படுவதற்கு முன்பே குர்ஆனை அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள். குர்ஆன் இந்த உலகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படும் முன்பே குர்ஆனை அதிகம் ஓதிக்கொள்ளுங்கள்.
கொள்ளுங்கள். காரணம், ஒரு காலம் வரும் குர்ஆனை ஓத தெரிந்தவர்கள் இருக்க மாட்டார்கள். குர்ஆனுடைய தாள்கள் மட்டும் தான் இருக்கும். அதை உச்சரித்து அதை தெளிவாக ஓதக்கூடிய மனிதர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அதற்கு முன்பாக குர்ஆனோடு நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். குர்ஆனும் கையுமாக நீங்கள் இருந்து வாழ்க்கையை செம்மைப்படுத்துங்கள். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையுங்கள் என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்து சென்றிருக்கின்றார்கள். அருமையானவர்களே, சஹாபாக்கள் எந்த அளவிற்கு இந்த குர்ஆனை கற்க ஆர்வமாக இருந்தார்கள். ஒரே ஒரு ஹதீஸிற்காக மதீனாவிலிருந்து பல கிலோமீட்டர்கள், பல தொலைவில் இருக்கக்கூடிய ஷாம் நகரத்திற்கு பயணப்பட்ட சஹாபாக்கள் இருக்கின்றார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய சஹாபாக்களில் மார்க்க அறிஞராக திகழ்ந்தவர்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் அவர்களிடத்தில் ஒரு ஹதீஸை படிப்பதற்காக மதீனாவிலிருந்து ஒருவர் கிளம்புகின்றார். மதீனாவிலிருந்து ஷாம் நகரம் பல கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்றது. பல நாட்கள் பயணப்பட்டு வர வேண்டும். இன்றைக்கு போல அன்றைய காலத்தில் டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லாம் கிடையாது. ஒட்டகத்துல பயணம் செய்யணும், இல்ல கோவேரி கழுதையில பயணம் செய்யணும், இல்ல குதிரையில பயணம் செய்வாங்க. எப்படி இருந்தாலும் பல நாட்கள் கடந்து தான் ஷாம் நகரத்திற்கு செல்ல வேண்டும். ஒரே ஒரு ஹதீஸிற்காக மதீனாவில் இருந்து பயணப்பட்டு போகின்றார்கள். ஷாம் நகரத்திற்கு வருகின்றார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் பள்ளிவாசலில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நபர் வந்து கேட்கின்றார், அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்களே, நான் ஒரு ஹதீஸை படிப்பதற்காக உங்களிடத்தில் வந்திருக்கின்றேன். அபூ தர்தா ரலியல்லாஹு கேட்கின்றார்கள், நீங்க ஒரு ஹதீஸை படிப்பதற்காக மட்டும் தான் இவ்வளவு தொலைதூரம் நீங்கள் வந்துள்ளீர்களா? வேற வியாபார நோக்கத்திற்காக வரவில்லையா என்று மீண்டும் கேட்கின்றார்கள். அவர் சொல்றாரு, ஒரு ஹதீஸிற்காக மட்டும் தான் நான் வந்தேன். மீண்டும் கேட்கின்றார்கள் அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள், நீங்க வேற எந்த வியாபார நோக்கத்திற்காக என்னிடத்தில் வரவில்லையா? சொல்கின்றார் அந்த நபர், வேற எந்த நோக்கமும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸ் எனக்கு தேவை. அதனால் தான் சிரமம் பார்க்காமல், கஷ்டம் பார்க்காமல், புழுதிகள் நிறைந்த இந்த பூமியில் கூட பல தூரம் பயணப்பட்டு நான் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். அந்த ஹதீஸை சொல்லுங்க வந்திருக்கிறார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அந்த நபருக்கு ஏற்ற ஹதீஸ், மன் சலக தரீக யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. யார் கல்விக்காக தன்னுடைய பாதையை அமைத்துக் கொள்கின்றாரோ அல்லாஹ் அவருடைய சுவன பாதையை லேசுபடுத்தி விடுகின்றான். நம்முடைய பிள்ளைகளுக்கு சுவன பாதையை நாம் லேசுபடுத்தி கொடுக்க வேண்டுமா? மதரசாக்களுக்கு அனுப்பி வையுங்கள். கல்வியை கற்க அனுப்பி வையுங்கள். இப்சோதட்டும், ஆலிமோதட்டும், ஆலிமோடு உலக கல்வியும் கற்கட்டும். குறிப்பா சின்ன பிள்ளைகளுக்கு மக்தப் மதரசாக்கள் அவசியம். அதை விட்டும் அவர்களை தூரப்படுத்தி விடக் கூடாது. கபீஸா ரலியல்லாஹு அவர்கள் மிகப்பெரிய மூத்த சஹாபி. வயசெல்லாம் நரைந்து, முடியெல்லாம் நரைச்சி போய் கூன் விழுந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்றார்கள். வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்கு தலைமுடியெல்லாம் நரைச்சிருச்சு, என்னால நடக்க முடியாது, எனக்கு கூன் விழுந்துருச்சு, உடம்பெல்லாம் பலவீனமாகி விட்டது. நான் இப்ப வந்திருக்க மார்க்க கல்வி உங்களிடத்துல ஏதாவது ஒன்று கத்துக்கிட்டு போனோம் அப்படின்னு வந்திருக்கேன். கபீஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கால் நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மையா இருந்தா, நீங்க கடந்து வந்த பாதையில் உங்களுக்காக ஒவ்வொரு விலங்கினமும், எறும்புகள், மீன்கள், வானத்தில் உள்ள படைப்புகள், பூமியில் உள்ள படைப்புகள் அனைத்தும் உங்களுக்காக இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்புக்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகின்றது. அல்லாஹ் உங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான் என்று கபீஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராயம் சொல்வார்கள். அவ்வளவு நரைமுடியும் வந்த பிறகு, கூன் விழுந்த பிறகும், பலவீனமான உடலோடும் கல்வியை கற்க வேண்டும் என்ற ஆர்வம் அவருடைய உள்ளத்தில் இருந்ததை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போற்றி புகழ்ந்தார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு அவ்வளவு நாம் வயதான காலத்தில் கல்வியை கற்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாம் அவர்களை தள்ளிவிடக் கூடாது. சிறு வயதிலேயே அவர்களுக்கு இந்த கல்வியை கொடுக்க வேண்டும். அன்பானவர்களே, நாமும் குர்ஆனுடையவர்களாக ஆக வேண்டும். குர்ஆனை இன்னும் ஓத தெரியவில்லை என்றால் நாளைக்கு நாம் உயிரோடு இருப்போமா என்று யாருக்கும் தெரியாது. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், மௌத் எப்பொழுது வரும் என்று தெரியாது. குர்ஆனை ஓத தெரியாதவர்களாக நாம் மரணித்தால்
கபரில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு கூட பதில் சொல்ல முடியுமா நமக்கு தெரியாது. நாளை மறுமையில் குர்ஆன் உடையவர்களாக நாம் இருந்தால் நம்முடைய கேள்வி கணக்குகள் லேசாகும், மறுமையினுடைய பாதையும் லேசாகும், சுவனத்தினுடைய பாதையும் லேசாகும். எனவே குர்ஆனை இன்னும் தெரியலனா கற்றுக் கொடுப்பவர்களும் இருக்கின்றார்கள். கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் நேரத்தை ஒதுக்க வேண்டியது தான் இங்கு மிச்சமே தவிர, நேரத்தை ஒதுக்கி கற்க வேண்டியவர்கள் கற்றால் எல்லாம் அல்லாஹ் லேசாகி விடுவார். வலகத் யஸ்ஸரல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் முத்தக்கிர். குர்ஆனை நாம் லேசாக்கி வைத்திருக்கின்றோம். குர்ஆனை கற்பவர்கள் உண்டா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அதைத்தான் நாமும் கேட்கின்றோம். பிள்ளைகளை குர்ஆனை கற்பதற்கு நீங்கள் அனுப்ப வேண்டும். குர்ஆனை ஓத தெரியாதவர்கள் ஓதக்கூடிய காலமும் அவர்களுக்கு இன்னும் தவணை இருக்கின்றது. வல்லோன் அல்லாஹ் குர்ஆனுடையவர்களாக, குர்ஆனை கற்று வாழ்க்கையில் தேர்ந்தவர்களாக ஆக்க நம்மை அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளையும் குர்ஆனுடையவர்களாக ஆக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுன்னத்துல்லாஹி வ